ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம சில இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன 2026 இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன யூத் நிறுவனத்தை நீங்கள் பார்க்க போகிறோம். மறக்காம வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்கள். நம்ம ஹீரோ வந்து ஸ்கூலில் படிச்சுக்கிட்டு இருக்காரு. ஏற்கனவே நம்ம ஸ்கூலில் நிறைய பிரச்சனை பண்ணி வச்சிருக்காரு நம்ம ஹீரோ வந்து. அதுமாதிரி அந்த ஹீரோக்கு வந்து சுத்தமாக படிப்பை வரல கேஸ். படிப்பு வராதனால நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா லவ் எடுக்கலான்னு அப்படி லவ் பண்ணலான்னு நினைக்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு பொண்ணையும் பார்க்குறாங்க. ஆப்போசிட் கிளாஸ் பொண்ணு தான் நம்ம ஹீரோ மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ணி நம்ம ஹீரோக்கும் அவங்க ரெண்டுத்துக்கும் ஒரு க்ரஷ் போகுது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் ஒரு வழியாக அந்த பொண்ணுகிட்ட வந்து லவ் சொல்லிடுறாங்க. அந்த பொண்ணு சரின்னு சொல்லிடுது. லவ் கரெக்டாக சொல்லும்போது நான் ஊருக்கு போகிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நீ ஸ்கூலில் நல்லா பார்த்துக்க, நான் ஒரு மாதம் தான் லீவ் இருக்கேன், நான் போயிட்டு வேமா வந்துடுறேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. நம்ம ஹீரோ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஃபேஸ்புக் வழியாக ஒரு ஃப்ரெண்டாக மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ணி அப்படின்னா நான் ரொம்ப நாளாக சுற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு லவ் சொல்லிடுறாங்க. சொல்லிட்டு நம்ம ஹீரோவுக்கு டபுள் மிஸ்ஸான ஆசைன்னு ஆசை வந்துடுது. அதுக்கப்புறம் இப்போ என் பின்னாடி ஒரு பொண்ணை சுற்றுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ரொம்ப சந்தோஷம் படுறாரு. டூவிட் பாட்டெலாம் போய்க்கு இருக்குது. அதுக்கப்புறம் அந்த கிளாஸ்மேட் என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம ஹீரோட்ட வந்து நீ ரொம்ப தப்பு பண்ணுற, ஏற்கனவே ஒரு பொண்ணை தான் நீ லவ் பண்ண அப்படின்னு சொல்கிறாங்க. நீ அந்த பொண்ணுகிட்ட போய் பிரேக்கப் சொல்லிடுறாங்க ஃபேஸ்புக் ஃப்ரெண்டுகிட்ட வந்து. சரின்ட்டு அந்த ஃபேஸ்புக் ஃப்ரெண்டுகிட்ட பிரேக்கப் சொல்லும்போது என்ன பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டாக ஒரு மாதம் முன்னாடி ஒரு பொண்ணு போயிருப்பாங்கல்ல பார்த்தியா, அந்த பொண்ணு வந்து மறுபடியும் வருது. ஏற்கனவே அந்த ஃபேஸ்புக் ஃப்ரெண்டு என்ன பண்ணுறான்னா அந்த ஹீரோயின்ட்ட வந்து பிரேக்கப் சொல்லும்போது அந்த ஃபேக்காக சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு கூப்பிட்டு வச்சு சொல்லியிருப்பாங்க. சொல்லும்போது அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம 2 பேருமே பிரேக்கப் பண்ணிட்டு போயிருப்பாங்க. ஹீரோ ரொம்ப மனசு உடைஞ்சு போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் அதுவும் கண்டுக்காம நம்ம ஹீரோ வந்து என்ன பண்ணுறாருன்னா, ஒரு ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்காரு. படிக்கும்போது வீட்ல நெறைய பிரச்சனைலாம் போய்க்கிட்டு இருக்குது. நெறைய கண்டிஷன்லாம் போய்க்கிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து படிக்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு பொண்ண பார்க்குறாரு. நம்ம ஹீரோ வந்து பார்த்த பின்னாடி ஒரு பொண்ண கரெக்ட் பண்ணி லவ்வ சொல்லும்போது நான் பார்த்தீங்கன்னா, சொல்லிறாரு ஒரு வழியா வந்து. சொல்லும்போது, "நீ இப்படி இருக்க, நல்லா படி" அப்படி சொல்லிட்டு சொல்றாங்க அந்த பொண்ணு வந்து. அப்புறம் நான் உன்ன லவ் பண்றேன் அப்படி சொல்றாங்க. அந்த படிச்சு பாஸ் ஆகுன்னு சொல்றாங்க. சரின்னு நம்ம ஹீரோ வந்து படிச்சு பாஸ் ஆயிட்டு அந்த பொண்ணு மறுபடியும் லவ் சொல்லலாம் போறாங்க. சரின்னு அந்த பொண்ணு ஓகே சொல்லிருச்சு. அதுக்கப்புறம் ஹீரோ அவங்க அம்மா வந்து முடியாம இருக்காங்க. அவங்க அம்மா வந்து ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. ஹார்ட் அட்டாக்ல வந்து. அதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்து ரிசல்ட் பார்த்தபடியே ரொம்ப சந்தோஷமாயிறாங்க. அவங்க அப்பாவும் நல்லா இருக்காங்க. இது படத்தோட கதை கைஸ்.